Hello champions! நான் தான் உங்க பிரமிளா மேம். இன்னைக்கு நம்ம NTA நீட் பேஸ்டான ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீட் இந்த வருஷம் ஆன்லைன் மோட்ல இருக்குமா, ஆஃப்லைன் மோட்ல இருக்குமா, இல்ல ஹைபிரிட் மோட்ல இருக்குமா அப்படிங்கறத பத்தின ஒரு அப்டேட் தான். ஓகே, சோ நிறைய பேருக்கு இந்த பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாம இருந்திருக்கலாம். லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் நடந்த டைம்ல நிறைய அலிகேஷன்ஸ், நீட் இந்த மாதிரி நீட்ல NTA வந்துட்டு क्वेश्चन பேப்பரை வித்துட்டாங்க, இதனால நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, எக்ஸாம்க்கு முன்னாடியே क्वेश्चन பேப்பர் லீக் ஆயிடுச்சு, ஐயோ அம்மம்மான்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் நீங்க பார்த்திருக்க முடியும். அந்த நியூஸ் எல்லாம் வந்ததுனால NTA இந்த வருஷம் அப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டிய அப்பாயிண்ட் பண்ணாங்க. கமிட்டினா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கான. சோ இந்த கமிட்டிக்கு அவங்களுக்கு கொடுத்த மெயின் டாஸ்க் என்னன்னா, போன வருஷம் இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் வந்துருந்துச்சு, क्वेश्चन பேப்பர் வந்துட்டு லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னுமே அந்த மாதிரி தப்பு நடக்காம இருக்கணும், அந்த மாதிரி அலிகேஷன்ஸ் எதுவுமே வரக்கூடாது. குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃபேரான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா நீட் இருக்கணும். அதுக்கு பேஸ் பண்ணி அதை எப்படி எல்லாம் நடத்தலாம்னு சொல்லி நீங்க ஒரு சில பாயிண்ட்ஸை சொல்லுங்கன்னு சொல்லி இந்த கமிட்டிட்ட கேட்டிருந்தாங்க. ஆஃப்டர் லாட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன், இந்த கமிட்டி which was headed by ராதாகிருஷ்ணன் சார், நம்மளோட இஸ்ரோட முன்னாள் ஹெட்டா இருந்த ராதாகிருஷ்ணன் சார் அண்ட் அவங்க டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே இப்போ ஆஃப்லைன் மோட்ல எக்ஸாம் நடத்துறதுனால தானே இந்த क्वेश्चन பேப்பர் முன்னாடியே லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுலாம் நமக்கு நிறைய நியூஸஸ் வருது. இனிமே இந்த எக்ஸாம ஆஃப்லைன் மோட்ல பண்ண வேணாம். ஆமா, இனிமே இந்த எக்ஸாம ஆஃப்லைன் மோட்ல எடுக்க வேணாம், நம்ம எதர் ஆன்லைன் ஆர் ஹைபிரிட் மோட்க்கு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் மோட்னா ஒன்றும் இல்லை சாம்பியன்ஸ், ஜஸ்ட் தட் உங்களோட क्वेश्चन பேப்பர் உங்களோட கம்ப்யூட்டர்ல தெரியும் அண்ட் அதற்கான ஆன்சரும் நீங்க கம்ப்யூட்டர்லயே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். வேறஸ் ஹைபிரிட் மோட்னா உங்களோட क्वेश्चन பேப்பர் क्वेश्चंस வந்துட்டு கம்ப்யூட்டர்ல தெரியற மாதிரியும் உங்களோட ஆன்சர்ஸ் நீங்க மேனுவலா முன்ன பண்ண மாதிரியே தான் OMR ஷீட்ல மார்க் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சோ தட் क्वेश्चन பேப்பர் ஆன்லைன்லயும் ஆன்சர் நீங்க மார்க் பண்ற ஆன்சர் வந்துட்டு ஆஃப்லைன்லயும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஆன்லைன் அண்ட் ஹைபிரிட் மோட்ஸ். சோ இந்த ரெண்டு மோட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு கொண்டு வரலாம். ஆன்லைன் வந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், பக்கா. ஆன்லைன் டைரக்டா உங்களால பண்ண முடியலனாலும் ஹைபிரிட்க்கு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நவ் த மெயின் क्वेश्चन இஸ், இந்த வருஷம் நீட் 2025ல இது அமல்படுத்தப்படுமா? அதாவது நீட் 2025 எதர் ஆன்லைன் ஆர் ஹைபிரிட் மோட்ல நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, the chances are 50-50. நடத்தலாம், நடத்தாமையும் போகலாம். ஏன்னா இந்த கமிட்டி ஆல்ரெடி அந்த ஆலோசனையை சொல்லியாச்சு. இன்னும் நமக்கு நோட்டிபிகேஷன் வரல. சோ நோட்டிபிகேஷன் வராத வரைக்கும் நம்ம 50-50 சான்ஸ்ல தான் மூவ் பண்ண முடியும். சோ வரலாம், வராமையும் போகலாம். மேம், இந்த மாதிரி மோட் ஆஃப் எக்ஸாம் மாத்துறதுனால என்னோட ப்ரிப்பரேஷன்ல ஏதாவது தடைப்பட்டுருமோ, மார்க் கம்மியாயிருமோ அப்படின்லாம் யோசிச்சீங்கன்னா, அப்படிலாம் மார்க் குறைய போறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க படிச்சாதான் உங்களுக்கு மார்க் வர போகுது. கரெக்டா? எந்த மோட் ஆஃப் எக்ஸாம் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க படிச்சாதான் அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் கிடைக்கும், நீங்க படிச்சாதான் அந்த क्वेश्चनக்கான மார்க்கும் கிடைக்கும். நீட்டோட கட் ஆஃப் நீங்க மீட்டும் பண்ணலாம், உங்களுக்கான கனவு MBBS காலேஜை நீங்க ரீச்சும் பண்ண முடியும். சோ क्वेश्चन ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, ஆஃப்லைன்ல இருந்தாலும் சரி, ஹைபிரிட்ல இருந்தாலும் சரி, என்ன மோட்ல வரும் அப்படிங்கறத பத்தி யோசிச்சு நீங்க கவலைப்பட வேணாம். உங்க ப்ரிப்பரேஷனை மட்டும் கான்ஸ்டன்டா கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருங்க. ஓகே கண்ணா, சோ இந்த அப்டேட் தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். சோ உங்க ப்ரிப்பரேஷனை மட்டும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, சூப்பரா பிடிச்சு வச்சுக்கோங்க. சோ தட் எப்படி எந்த மோட்ல எக்ஸாம் இருந்தாலும் நம்ம சூப்பரா டக்கரா அதை கலக்கிடலாம். ஆல்சோ ப்ரிப்பரேஷன் சொல்லும் போதுதான் இன்னைக்கு ஈவினிங் 6:30 நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ஒன் ஷாட் இருக்கு கண்ணா. 27th அன்னைக்கு 6:30க்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ஒன் ஷாட் சீரீஸ் இருக்கு. சோ மறக்காம அந்த செஷன் அட்டென்ட் பண்ணுங்க. அந்த செஷன்ல எப்படி ஒவ்வொரு டாபிக்கையும் ஈஸியா ட்ரிக் வச்சு கதை மாதிரி படிக்கலாம்னு மேம் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே தென், சோ நெக்ஸ்ட் வரக்கூடிய செஷன்ல உங்களை மீட் பண்ற வரைக்கும் this is Premila ma'am signing off. Thank you and have a great day.